friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு வெஜிடேரியன் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப குவிக்கா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்ல ஒரு வீசம்படி அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு 4ல இருந்து 5 பல் பூண்டு, 10ல இருந்து 12 சின்ன வெங்காயத்தை முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இங்க கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பட் கட்டி பெருங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்தீங்கன்னா தால்ச்சா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சொரக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப காயெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு 3ல இருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுங்க. கரெக்டா 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணோம்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு மசிஞ்சு வராது, இந்த மாதிரி முழுசா தான் இருக்கும். பட் பருப்பு நல்லா வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு ஏத்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாங்காய் சேர்த்துக்கோங்க. தால்ச்சால மாங்காய் இருந்தாதான் கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஃபிளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். மாங்காய் சேர்த்துட்டு நீங்க ப்ரெஷர் குக்கர்லயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பட் ஆனா மூடி போட்டு விசில் வச்சு கரெக்டா ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்ட் மாங்காய் வெந்துரும். உப்புலாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்ல அந்த சவுண்ட் வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா மாங்காய் கரெக்டா வெந்திருக்கும். ஒரு விசிலுக்கு மேல வச்சுட்டீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கரைஞ்சிரும். இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரினா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுல வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை தாராளமா தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடேரியன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.